வெல்கம் டு சுத்தி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல எலக்ட்ரிக் ரிலேட்டட் வீடியோ எல்லாமே ப்ராக்டிகலா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எதை பத்தின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்டனோட ரேபிட் ஜெட் தாங்க. இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் ஹீட் ஆகலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் உள்ள கெப்பாசிட்டி. இது எலமெண்ட் சேஞ்ச் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹீட்டரோட பாட்டம் சைடு உள்ள ஒரு 6 ஸ்க்ரூவையும் கழட்டிடலாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸ்க்ரூ கழட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி திருப்பிக்கிறோங்க. திருப்பினோம்னா நமக்கு இந்த காம்ப்டனோட டாப் கவரு அப்படி வந்துருங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த டாப் கவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இண்டிகேட்டரை கழட்டி விட்டுடலாங்க. கழட்டி விட்டால் தான் இந்த டாப் கவர். இந்த டாப் கவரை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ஹீட்டரோட ஹவுசிங் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்டிப்பு போட்டு டைட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டிப்பை இப்போ ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஹவுசிங் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துக்கலாம். இந்த ஹீட்டரோட ஒயரிங் கனெக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் எர்த் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எர்த்தை ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி டீ ராட் யூஸ் பண்ணி நம்ம எர்த்தை ரிமூவ் பண்ணிடலாங்க. எர்த்து நட்டை வந்து லூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பவர் கார்டோட ஒயரு அதில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எர்த் ஒயரு தனியாக ரிமூவ் ஆகி வந்துருச்சுங்க. பவர் கார்டுலேருந்து வர்ற நியூட்ரல் ஒயரை ரிமூவ் பண்ணணுங்க. இந்த நியூட்ரல் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டோட ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை வந்து நம்ம ரிங்ஸ் யூஸ் பண்ணி கழட்டிக்கலாங்க. இந்த நட்டு கழட்டின பின்னாடி எலமெண்ட்டுக்கு போகிற இண்டிகேட்டர் ஒயரும் எலமெண்ட்டுக்கு போகிற நியூட்ரல் ஒயரும் ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கழட்டிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்டில் ஃபேஸ் ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபேஸ் ஒயரையும் நம்ம இந்த மாதிரி ரிங்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. எலமெண்ட்டுக்கு போகிற ஃபேஸ் ஒயரை அந்த நட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஹீட்டர் ஹவுசிங்கிலேருந்து தெர்மோஸ்டாட்டை ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணோம்னா தெர்மோஸ்டாட் வந்துடுங்க. அடுத்ததாக டெர்மினல் கட் ஆஃப் அதையும் ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ரெண்டையும் லைட்டாக ஷேக் பண்ணோம்னா நமக்கு அந்த ஹவுசிங்லேருந்து அப்படி வந்துடுங்க. இது ஹவுசிங்லேருந்து தனியாக பிரித்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ ஹவுசிங் மட்டும் இருக்கு. இந்த ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா சுற்றி வர போல்ட் போட்டு டைட் வச்சுருப்பாங்க. அந்த போல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா போல்ட்டையும் எல்லா நட்டையும் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கலாங்க. போல்ட் நட்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த ஹவுசிங்கோட 2ஆக பிரிச்சிடலாங்க. 2ஆக பிரித்து பார்த்துட்டோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் வாட்டர்னால எல்லாம் அரிச்சு கிடக்கு. ஹவுசிங் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. இந்த ஹவுசிங்கோட டாப் கவர்லேருந்து இந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணுங்க. அதுக்காக இப்போ நம்ம டீ ராட் யூஸ் பண்ணி அந்த நட்டை லூஸ் பண்ணிக்கலாங்க.
டீ ராடில் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அழுங்க அப்படி கையில் அந்த நட்டை வெளியில் எடுத்துடலாங்க. வேறு இந்த மாதிரி நட்டை தனியாக வெளியே எடுத்துக்கலாம். இந்த எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் பண்ணோம்னா அந்த டாப் கவர்லேருந்து இந்த மாதிரி அழுங்க அப்படி வந்துடுங்க. பாருங்கள், எலமெண்ட் வீக் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இடம் பஸ்ட் ஆகிருக்கு. இதுதாங்க மெயின் ப்ராப்ளம். இந்த ஹீட்டர் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா பழசங்க. இது நாம் புதுசு வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இதே சைஸ் தானான்னு கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாங்க. ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேமாக இருக்குது. நம்ம வாங்கிட்டு வந்த புது எலமெண்ட்டை ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஓரிங் வரும். இதை மறக்காமல் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த ஹவுசிங்கோட டாப்பில் இதை ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு இதனோட டாப்பில் ஒரு பிளேட் வருங்க. அந்த பிளேட்டை போட்ட பின்னாடி இந்த நட்டை போட்டு டைட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நட்டை கையில் ஏற்றிக்கலாங்க. ஏற்றின பின்னாடி நம்மகிட்ட உள்ள டீ ராடை யூஸ் பண்ணி நல்லா டைட் வச்சுக்கணுங்க. கொஞ்சம் லூஸாக வச்சாலும் வாட்டர் லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ஃபுல் டைட்டில் டீ ராடு யூஸ் பண்ணி வைங்க. வச்சாதான் நமக்கு வந்து அந்த வாட்டர் லீக்கேஜ் வராது. இந்த மாதிரி ஃபுல் டைட் வச்சுக்கிறேங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங்கில் இந்த எலமெண்ட்டை ஃபிட் பண்ணணுங்க. டாப் ஹவுசிங்கும் பாட்டம் ஹவுசிங்கும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச போல்ட் எல்லாம் போட்டு டைட் வைக்கணுங்க. இந்த பிளேட்டு போட்டு டைட் வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு இந்த சைடில் உள்ள வாட்டர் லீக்கேஜும் வராமல் இருக்கும். ஒரு 2 போல்ட்டு மட்டும் போட்டு நான் டைட் வைக்கிறேன். ஏன்னா எல்லா போல்ட்டு போட்டோம்னா வீடியோ லென்த்தாக போகும். இந்த போல்ட் போட்ட பின்னாடி வாசர் போட்டுக்குங்க. வாசர் போட்டு இந்த நட்டை கையில் டைட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி டைட் வச்சுக்கிறோம். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்லேயும் நம்ம ஒரு போல்ட்டை போட்டுக்கிட்டு அதில் உள்ள வாசரையும் போட்டு நட்டை கையில் டைட் வச்சுக்கலாங்க. நம்ம எல்லா போல்ட்டையும் ஃபுல் டைட் வச்சுக்கணுங்க. இந்த ஹவுசிங்கில் டெர்மினல் கட் ஆஃப் சுவிட்சையும் தெர்மிஸ்டையும் இன்ஸ்டால் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ரெண்டையும் எடுத்துக்கிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த பைப் வழியாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா இன்செர்ட் ஆகிக்குங்க. இந்த ரெண்டையுமே இன்செர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்கு ஃபேஸ் ஒயர் கனெக்ட் பண்ணணுங்க. இந்த எலமெண்ட்டில் இந்த மாதிரி ஃபேஸ் ஒயரை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஆசரை போட்டுக்கலாங்க. அப்புறம் நட்டை டைட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நட்டை கையில் டைட் வச்சுக்கிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எலமெண்ட்டுக்கு நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்துடலாங்க. இந்த மாதிரி நியூட்ரல் கனெக்ஷனை உள்ளே வச்சுக்கிட்டு பவர் கார்டிலேருந்து வர்ற நியூட்ரலையும் இதில் கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு வாசரும்
நட்டம் போட்டு டைட் வச்சுக்கலாங்க. கையில் டைட் வச்சா பத்தாதுங்க, நம்ம ஸ்பேனர் யூஸ் பண்ணி நல்லா டைட் வைக்கணும். ஃபேஸ் ஒயரையும் நியூட்ரல் ஒயரையும் நல்லா டைட் வச்சுக்கணுங்க. லூஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடாது. பாருங்க, நியூட்ரலை டைட் வச்சுக்கிறோம். அடுத்த ஃபேஸ் ஒயரு, இதையும் நல்லா டைட் வச்சுக்கிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எர்த் ஒயரை கனெக்ட் பண்ணிடலாங்க. நம்ம ஏற்கனவே கழட்டி விட்ட எர்த் ஒயர் தாங்க. இந்த பாடியில் நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இந்த எர்த்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் டைட் வைக்கணுங்க. இந்த ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டு வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஹீட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ அதை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஹவுசிங்குள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிப்பை நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கலாங்க. இந்த பாடியில் இந்த ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாங்க. இன்னொரு ஸ்டிப்பையும் அதே மாதிரி ஸ்க்ரூ யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாங்க. இப்போ டாப் கவரை இன்செர்ட் பண்ணிடலாங்க. இந்த டாப் கவர் உள்ள பார்த்தீங்கன்னா இது ஒயரிங்கோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டாப் கவரில் பார்த்தீங்கன்னா கிரீன் இண்டிகேட்டரும் ரெட் இண்டிகேட்டரும் கனெக்ட் பண்ணுங்க. இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான இண்டிகேட்டர் கனெக்ஷன் இருக்குங்க. இந்த மாதிரி அந்த டாப் கவர் ஹோல்டரில் இன்செர்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டு இண்டிகேட்டரையும் கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச பாட்டம் உள்ள 6 ஸ்க்ரூவையும் போட்டு டைட் வச்சிடலாங்க. இந்த வீடியோவோட கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சாச்சு. நாம் இப்போ கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாங்க. இந்த வீடியோ உங்களை யார் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. கமெண்டில் சொல்லுங்கள்.